திருத்தணி அருகே 3 இளைஞர்களின் வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். 2 கோடி ரூபாய்க்கு மேல் பணப்பரிவர்த்தனை செய்யப்பட்ட நிலையில் துப்பாக்கி ஏந்திய மத்திய ரிசர்வ் போலீஸ் படையுடன் நடைபெற்ற ரெய்டின் பின்னணி என்ன? திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே குமாரராஜிப்பேட்டை பகுதியில் திடீரென துப்பாக்கி ஏந்திய மத்திய ரிசர்வ் படை வீரர்கள் புகுந்தனர். இதைக் கண்டதும் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் சற்று பீதியடைந்தனர். ஆனால் அவர்களுடன் வந்தவர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் என்பதும் அவர்களின் பாதுகாப்பிற்காக சிஆர்பிஎஃப் வீரர்கள் வந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து 15ற்கு மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் அப்பகுதியில் உள்ள பிரகாஷ், அரவிந்தன் மற்றும் தமிழரசன் ஆகிய 3 இளைஞர்களின் வீடுகளில் அடுத்தடுத்த அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த இளைஞர்களின் 2 சக்கர வாகனங்கள் மற்றும் அவர்களின் உறவினர்கள் வீடுகளிலும் ரெய்டு நடைபெற்றது. சோதனை நடத்தப்பட்ட இளைஞர்களின் வங்கிக் கணக்குகளில் அண்மையில் 2 கோடி ரூபாய்க்கு மேல் பணப்பரிமாற்றம் செய்யப்பட்டது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஒரே ஊரைச் சேர்ந்த இளைஞர்களின் வங்கிக் கணக்குகளில் கோடிக்கணக்கில் பணம் கைமாறியது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியதால் டெல்லியில் இருந்து அமலாக்கத்துறையினர் விரைந்து வந்து சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இவ்வளவு பெரிய தொகை இளைஞர்களின் வங்கிக் கணக்கிற்கு ஏன் மாற்றப்பட்டது? இந்த தொகையை யார் அவர்களுக்கு அனுப்பியது? பணம் வேறு எந்த ஒரு சதிவேலைக்கும் பயன்படுத்தப்பட்டதா என்ற கோணங்களிலும் விசாரணை நடைபெற்றுள்ளது. குமாரராஜிப்பேட்டையில் அமலாக்கத்துறையினர் திடீரென அதிரடி சோதனையில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.